ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோபு 23:10. நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா? ஜான், சந்தோஷ் 2 பேருமே சிறு வயதிலிருந்தே நல்ல ஒரு தோழர்களாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் தன்னை திடப்படுத்தி எல்லா விதமான காரியங்களையும் அவருக்கு தெரிவித்து வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு பையன். ஆனால் சந்தோஷ் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு இடர்பாடு வந்தாலும் உடனே பழித்து பேசுகிறதுக்காக கர்த்தர்கிட்ட முறையிடுவான். மற்றபடி கர்த்தருக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு வருவான். ஒரு நாள் ஜான் நல்ல ஒரு வாலிப மகனானதுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போகிறதுக்காக தன்னை தயார்படுத்தினான். ஆனால் நிறைய சோதனைகள் அவன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாத்தையும் மேற்கொண்டு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அடைஞ்சான். சந்தோஷுக்கும் அதே மாதிரி அவன் போகிற வழியிலெல்லாம் அவனுக்கும் நிறைய சோதனைகள் வந்தது. சில சோதனைகளை அவன் தாண்ட முடியாததுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தரை பழித்து பேசுகிறது தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனையை கடவுளை கொடுத்தீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எந்த விதமான தீமையான காரியங்களும் இல்லை பாவங்களும் செய்யலையே. மற்றவங்க மாதிரி நான் வேறு எந்த விதமான பாவ வழியிலையும் போகலைல்ல. அப்புறம் எதுக்காக இந்த சோதனையை எனக்கு அனுமதிச்சிங்க? என் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்ப ஆரம்பித்தான். அப்போது ஜானும் சந்தோஷம் திரும்ப சந்திக்க வேண்டிய நேரத்தில் ஜான் சொன்னால், ஏடா, எனக்கு வந்த சோதனையை நீ பார்த்ததானே? அதை நான் கர்த்தருடைய நல்ல விதமான உதவியோடு நான் மேற்கொண்டு சோதனைகளெல்லாம் தாண்டி நான் இப்போ ஜெயிச்சு ஒரு வாழ்க்கையில் அமர்ந்திருக்கேன்னா அதுக்கு அவருடைய கிருபை தான் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷ் சொன்னால், நீ இப்படி சொல்கிற, ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக சோதனையே கொடுக்கக்கூடாது. பிரச்சனைகளே வந்துட்டு இருந்தா அவனால் எப்படி முன்னேற முடியும்? திரும்ப கீழே தானே விழ முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ ஜான் சொன்னால், சோதனைகள் நம்மளை உடைக்கிறதுக்கு இல்லை, உருவாக்குறதுக்காக தான் கர்த்தர் அனுமதிப்பாரே தவிர சோதனைகளே வரலன்னா உன்னை பற்றி அவருக்கு எப்படி தெரியும்? இப்போது நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் படித்தோம்ல, எதுக்காக நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? பரீட்சையே இல்லை அப்படின்னா நம்மளுடைய மார்க்கு மதிப்பெண்களெல்லாம் அளவிட முடியாதே. நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே போயிடலாம். நம்ம பாட்டுக்கு அதுக்கப்புறம் பாஸ்ன்னு எப்படி ரிசல்ட்டு போட முடியும்? ஏதோ ஒரு பரீட்சை வச்சா தானே நம்மளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவும் நம்மளை நல்லா சோதிப்பார். சோதித்து பார்த்து நாமளும் பொண்ணை போல் விளங்க ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளை உயர்த்துவார். இது தெரிஞ்சுக்காம தான் கர்த்தரை நம்ம ரொம்பவே வேறு விதமான வார்த்தைகளை கொண்டு பேசும்போது அவருக்கும் அதுக்கு வலிக்குண்டா. அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக இந்த பூமியில் வந்தவர் தானே அப்படின்னு சொன்னதும் சந்தோஷுடைய உள்ளம் நொறுக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா சந்தோஷ் இது எல்லாத்தையும் புரிஞ்சவனா, நான் உங்களை ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டு பேசிட்டேன், நீங்களாம் தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவேன்னு சொல்லி அவரோட ஒப்புரவாகலாம். இப்போது நான் போகிற வழியில் நீங்கள் என்னை கண்டிப்பாக அறிஞ்சு கொள்வீங்க. நான் எப்படிப்பட்ட காரியத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என்னை சோதிச்சிங்கன்னா நானும் உங்கள் கையில் ஒரு சுத்த பொண்ணாக விளங்குவேன் ஏசப்பான்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே மாதிரி அவனுடைய சோதனைகள் எல்லாத்தையும் அவன் மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரு. அவனும் ஜானை போலவே நல்ல விதமாக எல்லாவற்றிலும் சோதனைகளில் பாஸ் ஆகி நல்ல ஒரு வேலையில் அமர்ந்தான். கர்த்தருக்கு நன்றி சொன்னான். சந்தோஷம் ஜானும் திரும்ப சந்திச்சு, நீ சொன்ன மாதிரியே நான் என்னை ஒப்பு கொடுத்தேன்டா, இப்போ பாரு நானும் உன்ன மாதிரி நல்ல ஒரு வேலையில் இருந்துட்டேன். இது தெரியாமல் தான் இன்னும் நிறைய மக்கள் இந்த மாதிரி சோதனைகள் ஏன் நம்மளுக்கு வாழ்க்கையில் அனுமதிக்காருன்னு அவரை பழித்து பேசிகிட்டு இருக்கிறாங்கடா. அவங்களுக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி நாம் போகிற வழியை கண்டிப்பாக அவர் அறிஞ்சு கொள்வார். நாம் பாதாளத்தில் படுக்கை போட்டால் கூட கர்த்தருக்கு தெரியும் எங்கே இருக்கோன்னு. அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதே மாதிரி தான் பாவம் வெளியரங்கமாக இருக்குது. நாம் கர்த்தர்கிட்ட நான் ஒரு பாவமே செய்யலையே, நான் நல்லவளாக தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் ஒரு பாவம்தான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மூலமாக கூட, ஒரு வார்த்தைனாலேயோ ஒரு பார்வையினாலேயோ ஒரு செயலினாலேயோ நாம் பாவம் செய்ய தான் செய்கிறோம். அதனால்
நம்மளை அவர் சோதித்து பார்ப்பார். அவருக்கு விசுவாசமாக இருக்கோமா, அவருக்கு நம்ம உண்மையாக இருப்போமான்னு அவரும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பரீட்சை வைப்பார். அதில் நம்ம பாஸ் ஆகி நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த சோதனைகளை அனுமதிக்கிறாரே தவிர, மற்றபடி நம்ம கீழே விழுந்து உடஞ்சி அப்படி நொறுங்கி போகிறதுக்காக கடவுள் கொடுக்கவே மாட்டார். அதனால் இயேசு உங்களுக்கு கண்ணு இல்லையான்னு கேட்கவே கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம இன்றைக்கு பூரண விடுதலையாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.